வீட்ல இருக்கிற ஒரு பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாத்திரத்த எடுத்துக்கிறோம். ஒரு 3லேருந்து 4 பக்கெட் அளவுக்கு அதில தண்ணி ஊத்திக்கிறோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கோகோபிட் பிரிக்ஸை பிரித்து தண்ணி உள்ள வைக்கிறோம். பொதுவா மண் கலவையில எதுக்காக இத பயன்படுத்துறோம் அப்படின்னா, செடிகள்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஈரப்பதம் மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கோமோ, நம்மளோட செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா, மண் கலவையில வெறும் மண் கலவைய மட்டும் குடுத்தோம் அப்படின்னா, ஈரப்பதம் தக்க வச்சுட்டு இருக்காதுங்க. அப்போ அந்த மண் கலவையில கொஞ்சமா லைட்டா இந்த கோகோபிட்ட மிக்ஸ் பண்ணிட்டா, ஈரப்பதம் சூப்பரா இருக்கும். நம்ம எடுத்து வச்ச ஒரு பிரிக்ஸு ஸ்டார்ட்டிங்கில போடம்போது ஒரு 1/2 டப்பு மட்டும் தான் இருந்தது. இப்ப பாருங்க தண்ணி ஊத்த ஊத்த அது குடிச்சிட்டே இருக்கும். கடைசியில ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பா ஃபுல்லாவே ஆகிடுச்சுங்க. சம்மர் டைம்ல செடிகளுக்கு மல்ச்சிங்கா இந்த கோகோபீட்ட மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். ஸோ அத குடுக்குறது மூலியமா உங்களோட செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வெயில்ல ட்ரை ஆகாம இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளோ கோகோபீட்டு ஒரு பிரிக்ஸ்லேருந்தே கிடைச்சது அப்படின்ட்டு. கம்ப்ளீட் வீடியோ நெக்ஸ்ட் எவ்வளோ அளவுக்கு சாயில்ல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு செடிகளுக்கு இன்டோருக்கு, அவுட்டோருக்கு செப்பரேட்டா வீடியோ குடுக்குறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும்னு நெனச்சா மறக்காம நம்ம